கோவில்களின் திருவிழா அழைப்பிதழில் ஜாதி மற்றும் சமூகங்களின் பெயர்களை அச்சிடுவதை தடுக்கும் அறநிலைத்துறையின் சுற்றறிக்கைக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை இடைக்கால தடை விதித்துள்ளது. பிப்ரவரி 17 இரு நீதிபதிகள் அமர்வு கொடுத்திருந்த உத்தரவில் வரும் காலங்களில் இக்கோவில் விழாக்களின் அழைப்பிதழில் வெவ்வேறு ஜாதி பெயர்களை அச்சிடக்கூடாது என்றிருந்தனர். மேலும் இந்த உத்தரவை அனைத்து கோவில் திருவிழாக்களில் நடைமுறைப்படுத்த இணை கமிஷனர்கள் மற்றும் செயல் அலுவலர்களுக்கு அறநிலைத்துறை கமிஷனர் சுற்றறிக்கையாக அனுப்பினார். கமிஷனரின் சுற்றறிக்கையின்படி திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் காசிநாத சுவாமி கோயில் மற்றும் பாபநாசம் சுவாமி கோவில் பங்குனி திருவிழா அழைப்பிதழில் மண்டக படிதாரர்களின் பெயர்கள் அச்சிடப்படக்கூடாது என செயல் அலுவலர் வாய்மொழியாக அறிவுறுத்தியுள்ளார். அனைத்து கோவில்களிலும் அதை பின்பற்ற பொதுவான உத்தரவை நீதிமன்றம் பிறப்பிக்கவில்லை. அதை தவறாக புரிந்து கொண்டு கமிஷனர் சுற்றறிக்கை அனுப்பியுள்ளார். அம்பாசமுத்திரம் கோவிலில் பல ஆண்டுகளாக உள்ள நடைமுறையை பின்பற்றி பங்குனி திருவிழா அழைப்பிதழில் மடிக படிகாரர்களின் பெயர்களை அச்சிட உத்தரவிட வேண்டும். கமிஷனரின் சுற்றறிக்கைக்கு இடைக்கால தடை விதித்து ரத்து செய்ய வேண்டும். இவ்வாறு ஆறுமுக நாயனார் குறிப்பிட்டார். சுற்றறிக்கைக்கு 4 வாரங்களுக்கு இடைக்கால தடை விதிக்கப்படுகிறது. அம்பாசமுத்திரம் கோவிலில் விழா நடத்தலாம். கமிஷனருக்கு நோட்டீஸ் அனுப்பி 4 வாரங்களுக்கு ஒத்திவைக்கப்படுகிறது. இவ்வாறு நீதிபதிகள் உத்தரவிட்டனர்.